இன்னைக்கு வந்து வீட்லயே ஆலோவேரா ஜெல் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கடையில விக்கிற ஆலோவேரா ஜெல் வந்து கெமிக்கல் போட்டிருப்பாங்க. ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்மளோட ஃபேஸுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது எப்படி வந்து வீட்லயே நம்ம செஞ்சு வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கிராமத்தில இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ நகரப்புறத்தில இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்காது. அதனால கிடைக்கும்போது கொஞ்சம் நெறைய பல்கா நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுட்டு, இந்த மாரி மெத்தட்ல நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுங்கலாம் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா வந்து நல்லா வந்து ஒரு 4 நான் 4 எடுத்திருக்கேங்க. 4யுமே வந்து நல்லா கழுவிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கட் கட் பண்ண உடனே வந்து அந்த மேல மஞ்ச கலர்ல வரும். ஒரு லிக்விட் மாரி வரும். அது வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏன்னா, அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காது. ஒரு மாரி இரிட்டேட் குடுக்கும். அதனால அத வந்து வந்ததுக்கு அப்புறமா அத வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சைடுல இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் வந்து அலங்காம கட் பண்ணிட்டு, இந்த உள்ள இருக்கக்கூடிய ஜெல்ல வந்து நான் கட் பண்றேன்ல அதே மாரி பார்த்து நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஸ்மூத்தா வந்துரும். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெல் மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாரி வந்து ஒரு ஒரு சில்வர் ஸ்பூன் வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துரும். நம்ம நெறைய க்ரீம்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம் நம்ம சேனல்ல. அந்த எல்லா க்ரீமுக்குமே வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க, ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணாம இருக்கலாமா? அது வந்து கிடைக்கல எங்கேயும். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்டின்லாம் நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதனால நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஆலோவேரால வந்து நம்ம எப்படி ஜெல் ரெடி பண்ணி வைக்கிறதுன்றத இந்த வீடியோல சொல்லியிருக்கேங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அது ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க நார்மலா வந்து க்ரீம் செய்யறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஹேருக்குமே போட்டுக்கலாம், ஃபேஸுக்கும் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா, சிம்பிளா, ஈஸியா பண்ணிடலாம். நீங்க வந்து பண்ணும்போது ரொம்ப பெருசா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே கிளியரா புரியும். ஸோ இந்த மாரி எல்லா அலோவேராலையுமே ஜெல் எடுத்து வச்சுட்டேங்க. இதில இருக்கக்கூடிய மேல வந்து அந்த கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா தோலு, அதையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். அப்பதான் வந்து அந்த ஜெல் வந்து நல்லா ஒயிட் கலர்ல கிடைக்கும். இப்ப கட் பண்ணி அந்த ஜெல் மட்டும் தனியா எடுத்ததுக்கப்புறமா, இத வந்து ஒரு 7 டைம் தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 1 டைம் இல்ல, 2 டைம் இல்ல. நல்லா 7 டைம் வந்து தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து அதில இருக்கக்கூடிய மேலாப்புல இருக்கிற அந்த இச்சிங் குடுக்குற மாரி தன்மை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும் தண்ணீல. ஸோ நல்லா 7 டைம் வந்து தண்ணீல அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே வந்து அலசி எடுத்ததுக்கப்புறமா, நீங்க ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மேல பச்சை கலர்ல இருக்கு இல்லையா தோலு, அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த தோலுமே நம்ம ஸ்கின்ல வந்து கொஞ்சம் எரிச்சல் குடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. அதனால தோலையுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இல்லாத மாரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா எல்லாருக்குமே டெய்லியுமே கிடைக்காது. அதனால கிடைக்கும்போது வந்து இந்த மாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி கிடைக்குது அப்டின்னா, நீங்க வீட்லயே வளர்க்குறீங்க, இல்ல டெய்லியுமே வந்து எங்க வீட்லலாம் பக்கத்துலலாம் இருக்கு அப்டின்னா, நீங்க தாராளமா டெய்லியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிடைக்காதவங்க இந்த மாரி பல்க்கா கிடைக்கும்போது நீங்க இந்த மாரி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் தான் இந்த மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா ஃபைனா தண்ணிலாம் எதுவுமே ஊத்தாதீங்க. நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாரி அரைச்சதுக்கு அப்புறமா நல்லா ஒரு மேல வந்து நொர மாரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா நொர மாரி ஃபார்ம் ஆயிருக்கும். இத வந்து எப்படி வடிகட்டணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு துணி இருக்கு இல்லையா? ஒயிட் கிளாத் வச்சு நீங்க வடிகட்டிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சாக்ஸ் இருக்கு இல்லையா? ஒயிட் கலர்ல சாக்ஸ் இருந்தா நீங்க புதுசா வாங்கிக்கோங்க. பழைய யூஸ் பண்ண சாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிறாதீங்க. ஏன்னா இத வந்து ஃபேஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால புதுசா இருக்கக்கூடிய சாக்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இத நீங்க வாஷ் பண்ணியும் நீங்க இந்த மாரி ரெடி பண்றதுக்காகவே தனியா வச்சுக்கலாம். ஸோ சாக்ஸ்க்குள்ள இது எல்லாத்தையுமே அரைச்சது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இந்த மாரி பிழிஞ்சிங்கனாவே ஈஸியா வந்துரும். அ கொஞ்சம் கொஞ்சமா திப்பி திப்பியா இருக்கும் இல்லையா? அதுலம்ம கூட நம்ம ஃபில்டர் ஆயி வந்துருங்க. வடிகட்டில ஃபில்டர் பண்ணீங்கன்னா ஃபில்டரே ஆகாது. நீங்க வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சீங்கன்னா, அதில வந்து ஃபில்டர் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஜெல் டைப்ல இருக்கனால ஃபில்டரே ஆகாது. இந்த மாரி துணிய வச்சு நீங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் சொல்லிக்கூடிய இந்த சாக்ஸ் மெத்தடுமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சாக்ஸ்ல வந்து எவ்வளோ சக்கைலாம் வந்து இருக்கு அப்படின்றத. இப்ப வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த மாரி தண்ணி மாதிரி இருக்கும். இந்த ஆலோவேரா வந்து தண்ணி மாரி இருக்கும். நம்ம கடையில பார்த்தீங்கன்னா ஜெல் மாரி இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து நெறைய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே ஆட் பண்ண போறது கிடையாது. ரொம்ப ரொம்ப
சேஃபான ப்ரிசர்வேட்டிவ் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். ஸோ ஜெல் டைப்பில ஆகறதுக்கு நம்ம மெயினா யூஸ் பண்ணுறது உருளைக்கிழங்குதுங்க. ஒரு முழு உருளைக்கிழங்க இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்ஸியில போட்டு நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. தோலோடயே ஆட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க. அரைச்ச இந்த உருளைக்கிழங்க ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்க தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாரி நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் கீழ வர மாரி எடுத்துக்கோங்க. அந்த சக்கையெல்லாம் இல்லாம ஜூஸ் மட்டும் கிடைக்கிற மாரி நல்லாவே வந்து வடிகட்டி வச்சே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ண இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆட்டாம அப்படியே வச்சிட்டிங்கன்னா, மேல ஃபுல்லா தண்ணி தேங்கியிருக்கும். அடியில வந்து அந்த மாவு மாரி இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து கீழ கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ச் வச்சு தான் நம்ம வந்து ஜெல் ஃபார்மில வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் அலோவேராவ. அதனால மேலாப்புல இருக்க தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க அடியில வந்து மாவு மாரி இருக்கு இல்லையா? ஒயிட் கலர்ல. இத வந்து மறுபடியுமே தண்ணி ஊத்திக்கலாங்க. ஏன்னா, அந்த கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்குமே போற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் மறுபடியும். அதே மாரி 10 நிமிஷம் வச்சதுக்கு அப்புறமா மேலாப்புல இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டிங்கன்னா, அடியில வந்து பியூரா ஒயிட் கலர்ல உங்களுக்கு வந்து ஸ்டார்ச் வந்து தங்கியிருக்கும். இப்போ வந்து நம்ம ஜெல் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபில்டர் பண்ணி வச்சக்கூடிய அலோவேராவ ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு மாத்திட்டு, இத வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமா நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டு, நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த அலோவேரா ஜூஸ அத மேல வச்சு இந்த மாரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா சூடாகட்டும். நல்லா சூடு ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. நம்ம இந்த மாதிரி வந்து பாயில் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமா ஹீட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணாமலும் ஒரு 10 நாள்லேருந்து ஒரு 20 நாள் வரைக்குமே கெட்டு போகாம நம்ம அலோவேரா ஜெல்ல பாதுகாப்பா வச்சிருக்க முடியுங்க. அதனால தான் வந்து இந்த மாரி மெத்தட்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ லைட்டா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்குல அந்த ஸ்டார்ச் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து இதில ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு ஜெல் ஃபார்ம்ல வந்து வரது நீங்க கண்கூட பார்க்க முடியும். ஸோ அப்பலயே வந்து தண்ணி மாரி இருந்துச்சு இல்லையா அலோவேரா. இப்போ வந்து அந்த ஸ்டார்ச் போட்டதுக்கு அப்புறமா நல்லா லிக்விட் மாரி ஒரு மாரி ஒரு ஜெல் மாரி லைட்டா ஜெல் மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். கடையில விக்கக்கூடிய எக்ஸாக்ட்டா அந்த ஜெல் மாரிலாம் கிடைக்காதுங்க. அதேமாரி ஜெல் மாரி கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க அகர் அகர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லைன்னா, இது வந்து உருளைக்கிழங்கு நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அதனால தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்பத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டா நல்லா ஒரு மாரி ஜெல் மாரி உங்களுக்கு வருதுன்னு பாருங்க. இது இன்னுமே வந்து நல்லா ஹீட் ஆக ஆக நல்லாவே வந்து ஜெல் மாரி ஆயிடும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு ஜெல் மாரி ஆயிருக்குன்னு. இப்போ டைம் வந்து ஆக ஆக இந்த ஹீட்லாம் குறைஞ்சிரும் இல்லையா? அந்த குறைஞ்சதுக்கப்புறமா நல்லாவே ஜெல் ஃபார்ம்ல வந்துரும். இப்போ இது கூட வந்து விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லையா? அத ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக ஆட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு தான் யூஸ் பண்ண போறோம் இல்லையா? அதனால வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாவும், நல்லா க்ளோவாவும் ஆக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த கேப்சூல். இது இல்ல அப்படின்னா, நீங்க நான் இத வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறுமனே அந்த உருளைக்கிழங்கு, அந்த அலோவேரா ஜெல் ரெடி பண்ணோம் இல்லையா? அதையவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆட் பண்ணீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க டைம் ஒரு நல்லா ஆறிருச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இங்க பாருங்க, கடையில விக்கக்கூடிய அதே ஜெல் மாரி அது வந்து மாறியிருக்கு. இன்னுமே நீங்க டைம் எடுத்தீங்கன்னா, நல்லாவே ஜெல் மாரி ஆயிருங்க. இத வந்து ஒரு கண்ணாடி பாட்டில்லயோ, இல்ல ஏதோ ஒரு பாக்ஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுக்கோங்க. ஏன்னா, இதில உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ணீங்கன்னா, வெளியில வச்சீங்கன்னா ஒரு மாரி தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால ஃப்ரிட்ஜில வச்சுட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 1 மாசம் வரைக்குமே இது கெட்டே போகாது. நல்லா தாராளமா நீங்க ஃபேஸுக்கா இருக்கட்டும், ஹேருக்கா இருக்கட்டும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஹேருக்குமே ரொம்ப நல்லது தாங்க. நீங்க கண்டிப்பா தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. இது இங்க நைட்டு படுக்கும்போது வெறுமனே இந்த ஜெல்ல அப்படியே அப்ளை பண்ணிட்டு நீங்க தூங்க போயிடலாங்க. காலையில எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா நல்லா கிளாஸி லுக் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.